ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்கியூ. நான் உங்கள் நிதிஷ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெவிட் ஆர்கிடெக்சரில் எப்படி சீலிங் லைட் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபேமிலி டெம்ப்ளேட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ரெவிட் ஆர்கிடெக்சர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் நியூ ஃபைல் ஃபேமிலிஸ்னு ஹெட்டிங் இருக்கும், அதில் நியூ ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்பப்பில் இங்கிலீஷ் இம்பெரிக்கல்னு இருக்கும், அதை ஓகே பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து சீலிங், ஓகே, லைட்டிங் ஃபிக்சர், சீலிங் பேஸ், இதை ஓகே பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிங்க இந்த டெம்ப்ளேட்டை. என் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் லைட் பாயிண்ட்டு, இதுதான் சென்டர் பாயிண்ட், லைட் பாயிண்ட்டு. இதை வச்சு தான் நம்ம இப்போ லைட்டிங் செட்டப் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்டை கிளிக் பண்ணிக்கலாம். லைட் சோர்ஸ் டெஃபினேஷன் மேலே இருக்கும். இந்த டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட் பாயிண்ட் செட் பண்ணிக்கும். இமேஜ் ஷேப் முதல்ல செட் பண்ணிக்கும். இமேஜ் ஷேப் சிங்கிள் ஷேப்லேயே இருக்கலாம், பிரச்சனை இல்லை ஒன்றும். நம்ம இப்போ ரவுண்ட் சர்க்கிள் ஷேப் தான், ஸ்பாட் லைட் தான் செட் பண்ண போகிறோம். எமிட்டட் லைட் செட் பண்ண போகிறோம். அடுத்த லைட் டிஸ்ட்ரிபியூஷன் செட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபோட்டோமெட்ரிக் வெப் மாடல்லாம் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டு அப்ளை கொடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பார்த்தா தெரியும். இதுதான் எமிட் பாயிண்ட்டு. கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபேமிலி டைப், ஃபேமிலி கேட்டகரி கொடுத்துரு. டில்ட் ஆங்கிளில் போய் 90 டிகிரி செட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் 90 டிகிரி செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட் லைனாக வந்துடும். பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ என்ன செட் பண்ணணும்னா, அடுத்தது திருப்பி எடிட்டில் போயிட்டு அப்பியரன்ஸ் லோடில் வந்து 50 வோல்ட் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்தது இனிஷியல் இம்யூனிட்டியில் போய் வோல்டேஜில் செட் பண்ணிக்கலாம் 50. செட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இனிஷியல் கலர் டெம்பரேச்சரில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஒரு 4000 K இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, அது டெம்பரேச்சர் கேன். ஓகே, அப்புறம் ஃபோட்டோமெட்ரிக் வெட் ஃபைல் ஜென்ரிக்கில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது, இதில் தான் நம்ம போகணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 டாட் வரும் கார்னரில். இதை கிளிக் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணிக்கணும். இது வியூஸில் போய் தம்ப்நெயில்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துக்குவோம். இதில் ஃபஸ்ட்டில் IES இந்த ஓப்பன் பண்ணிக்கும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அப்ளை கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துங்க. இப்போ தான் ஓகேவாக இருக்குது. இது மாதிரி தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷஃப்லர் லெவல் எடிட் பண்ணி 4 இன்ச்சில் இருக்குது, 3 இன்ச்சாக மாற்றிக்கும்.
ஓகே, 3 இன்ச் மாற்றியாச்சு. இப்போ இன்னொரு ரெஃபரன்ஸ் லெவல் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு Ctrl+C இன்னொரு லெவல் செட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லைன் ஓகே. நம்ம இப்போ ரெஃபரன்ஸ் லெவலில் வச்சு வரையலாம். நம்ம எக்ஸ்ட்ரூஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீலிங்கில் வச்சு வரைகிறதுனால சீலிங் ரெஃபரன்ஸ் லெவலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வரைய போகலாம். கிரியேட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டராக வச்சு ஒரு 6 இன்ச் 7 இன்ச்சில் ஒரு பிளைனை வரைஞ்சிக்கலாம். அடுத்து திருப்பி சென்டர்லேருந்து ஒரு 1 இன்ச் கேப் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்மளே. ஓகே, இப்போ ஓகே ஆச்சு. இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ செட் ஆகிட்டு கொஞ்சம் உள்ள தள்ளின மாதிரி கொஞ்சம் நோத்தி செட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கு இப்போ. ஓகே, இப்போ திருப்பியும் ரெஃபரன்ஸ் லெவலுக்கு போய்க்கும். திருப்பி கிரியேட் எக்ஸ்ட்ரூஷன் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி சென்டரில் வச்சு எட்ஜ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். எட்ஜு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. திருப்பி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் பாயிண்ட்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வாய்ஸை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம். மெட்டீரியல் ஆட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஆட் மெட்டீரியல் க்ரியேட் மெட்டீரியல் கொடுத்துட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். லைட் மெட்டல். ஓகே கொடுத்துக்கலாம். இது அப்பியரன்ஸ் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அசெட் டேப்பில் ஓப்பன் பண்ணி இதில் அப்பியரன்ஸ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போய் மெட்டல்ஸில் அலுமினியம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்தது கிளாஸுக்கு இந்த கிளாஸ் செட் பண்ணிக்கணும். அதுக்கும் அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல் கிளிக் பண்ணி ஆட் மெட்டீரியல் கொடுத்து திருப்பி ரீநேம் பண்ணி லைட் கிளாஸ். ஓகே, இப்போ அதுக்கு மெட்டீரியல் செட் பண்ணிக்குவோம். திருப்பி அப்பியரன்ஸ் டேபிள் ஓப்பன் பண்ணி கிளாஸ்க்குள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
luminous translucent white இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு ஓகே ஆகிட்டு நம்ம 3D வியூவில் வச்சு செக் பண்ணிக்கலாம். 3D வியூவில் வச்சுக்கிங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு லைட்டிங் ஃபிக்சர் சீலிங் பேஸ்டு வந்துட்டு பக்காவாக வந்திருக்கு. நம்ம இதை ஒரு ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டேபை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபைல் டேபை நியூ கொடுத்துக்கலாம். நியூ கொடுத்துட்டு எம்பெரிக்கல் ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிவிட்டு வால் கிளிக் பண்ணி வால் எக்ஸ்டீரியர் அப் டு லெவல் 2 கொடுத்துட்டு சின்னதாக ஒரு ரூம் சைஸ் கொடுத்துக்கலாம். திருப்பி ஆர்கிடெக்சர் டேப் போயிட்டு சீலிங்கை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் சீலிங் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கேமரா வியூ அடுத்து சீலிங் லெவலில் வச்சுக்கிட்டு இப்போ லைட் லோட் பண்ணி பார்க்கலாம். ஸ்விட்ச் டேப் போயிட்டு இதில் ஃபேமிலி 3D ஓகே ஆகிடுச்சி. வந்துட்டு இப்போ லோட் பண்ணிக்கலாம். லோட் இன்டு ப்ராஜெக்ட் லோட் பண்ணிவிட்டு லெவல் வச்சுட்டு பண்ணிக்கலாம். ஓகே அடுத்து இப்போ கேமரா செட் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே கேமரா செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் கொஞ்சம் பெருசாகிக்கலாம் வியூவை. இந்த இடத்துல மறைகிறதுக்கு ஃபேர் கிளிப் ஆக்டிவ் நம்ம கிராப் ரீஜியன் விஷுவல்னு கொடுத்தோன்னா வந்துடும். எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ரியலிஸ்டிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஓகே நம்ம இப்போ கேமரா வியூவில் வச்சுட்டு ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டர் பண்ணுறதுக்கு ஆர்ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டர் டேப் ஓப்பன் ஆகும். அந்த செட்டிங்கில் போய் மீடியம் எக்ஸ்டீரியர் ஒன்லி லைட்டிங் ஸ்கீமில் போய் ஆர்டிஃபிஷியல் இன்டீரியர் ஒன்லி கொடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டர் கொடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தாலும் தெரியும் லைட்டிங் பக்காவாக வந்திருக்கு. இது மாதிரி உடையிறது எதுனாலனா நம்ம இங்கே மீடியம் சைஸ் கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் இமேஜ். இப்படி தான் லைட்டிங் செட் பண்ணோம். ஃபேமிலி லைட்டிங் க்ரியேட் பண்ணுறது இப்படி தான். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம தமிழ்லே நிறைய டுட்டோரியல் போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டுட்டோரியல் வரும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே பாய்.